ஹலோ வணக்கம் அனைவருக்கும். போன கிளாஸ்ல நாம கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனைட் வேர்ப்ஸ் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பார்ட் 1ன்னு ஒன்று முடிஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது இது பார்ட் 2. உங்களுக்கு இருக்கிற டவுட்டு அப்புறம் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். டவுட்டை கிளியர் பண்ண போறேன். ப்ளஸ் கொஞ்சம் கொஸ்டின் நாம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ் ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப் அது பார்க்கலைன்னா அது பார்த்துட்டு வந்துருங்க. ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப் பார்க்கல அப்படின்னா அதை என்ன பண்ணிருங்க, பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பார்த்துட்டு வரணும். கூட சேர்ந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ட் 1 அப்படின்னு ஒரு இருக்கிற அந்த வீடியோ பார்த்து. சரி, இப்போ நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. சரிங்களா? இந்த இடம் நான் தெளிவாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு சிக்கல் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபைனைட் நான் ஃபைனைட் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஃபைனைட் நான் ஃபைனைட் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே வேலை முடிஞ்சிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது? வி பிராக்கெட்டுக்கு உள்ள வந்தா அது ஃபைனைட் வேர்ப், வி பிராக்கெட்டுக்கு வெளியே வந்தா அது நான் ஃபைனைட் வேர்ப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? வி பிராக்கெட்டுக்கு உள்ள வந்தா ஃபைனைட், வி பிராக்கெட்டுக்கு வெளியே வந்தா அது நான் ஃபைனைட். சரி, நான் ஃபைனைட் வேர்ப் உடைய டைப்ஸ் V1 ing as noun gerund, V1 ing as adjective present participle, V3 as adjective past participle, 2 plus V1 infinitive. infinitive infinitive. சரிங்களா? சரி, இந்த பாயிண்ட்ல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொன்னேன், நோட்ஸ் எழுதுங்கன்னு சொன்னேன். நோட்ஸ்ல என்ன எழுதியிருக்கேன்னு பாரு. V1 ingக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு மட்டும்? V1 ingக்கு மட்டும் ஹெல்பிங் வேர்ப் வந்துச்சுன்னா அது ஃபைனைட் வேர்ப். எல்லாத்துக்கும் சொல்லலை. V1 ingக்கு ஒரு ஷார்ட்கட் பாயிண்ட் மாதிரி நான் சொன்னேன். ஒரு V1 ingக்கு மட்டும், V1 ingக்கு மட்டும் திரும்ப திரும்ப சொல்றேன். ஹெல்பிங் வேர்ப் வச்சு டவுட் கேட்டிருந்தீங்களா? ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க. ஹெல்பிங் வேர்ப் வந்தா ஃபைனைட்டிங்க, திரும்ப ஹெல்பிங் வேர்ப் வரலைன்னா நான் ஃபைனைட்டிங்கன்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ரெண்டே பாயிண்ட் தான். வி பிராக்கெட்டுக்கு உள்ள வந்தா ஃபைனைட், வெளியே வந்தா நான் ஃபைனைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், V1 ingக்கு மட்டும், வேற இதுக்கு கிடையாது. V1 ingக்கு மட்டும் ஹெல்பிங் வேர்ப் வந்து V1 ing வந்துச்சு. V1 ingக்கு மட்டும் நல்ல நெத்தியில இறங்க, நல்ல தலையில இறங்குற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன். சரிங்களா? நல்லா அந்த பாயிண்ட் இறங்குதான்னு பாத்துக்கோங்க. நல்லா புரியணும். இஸ் பிளேயிங், இது V1 ing ஹெல்பிங் வேர்போட வந்திருக்கு, ஃபைனைட் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் இல்லாம V1 ing வந்திருக்கு, பிளேயிங் இஸ் மை ஹாபி, பிளேயிங் இஸ் மை ஹாபி, டீச்சிங் இஸ் மை ப்ரொஃபஷன். இங்க பாருங்க, பிளேயிங்க்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் இருக்குதா? பிளேயிங்க்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் இருக்குதா? V1 ing ஹெல்பிங் வேர்ப் இல்லாம வந்திருக்கு, நான் ஃபைனைட் வேர்ப். சரிங்களா? இப்ப ஹெல்பிங் வேர்ப்ங்கிற கதை V1 ingக்கு மட்டும்தான், மத்ததுக்கு கிடையாது. ஒரு V1 ing பார்த்த உடனே ஹெல்பிங் வேர்ப் இருந்துச்சுன்னா அது ஃபைனைட், ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா அது நான் ஃபைனைட். V1 ingக்கு மட்டும். சரி, அப்புறம் என்ன பார்த்தோம்? ஃப்ரேஸ் கிளாஸ்ல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல டவுட் வரல நிறைய பேருக்கு. ஃப்ரேஸ் கிளாஸ்ல பிரச்சனை இருக்காது. ஃபைனைட் வேர்ப் இருந்தா கிளாஸ், ஃபைனைட் வேர்ப் இல்லைன்னா ஃப்ரேஸ். சரி, இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் ஹி ஃபெயில்டில் ஒரு ஆள் நல்லா குழப்பிட்டாரு. எப்பவும் டவுட் கேட்குற நம்மளுடைய மாணவர் தான். ஸோ அவருக்காக நம்ம சொல்லிடுவோம், புரியாதவங்களுக்காகவும் சொல்லிடுவோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் ஹி ஃபெயில்ட், இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இன் ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் ஹி ஃபெயில்ட், இப்படி இருக்கு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைனைட் வேர்ப் கண்டுபிடிக்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஃபைனைட் வேர்ப் கண்டுபிடிக்கணும். இது V1 ing, V1 ing இப்போ தான் பார்த்தோம். V1 ing ஹெல்பிங் வேர்ப் இல்லாம வந்திருக்கு, ஹெல்பிங் வேர்ப் இல்ல. ஸோ இது நான்
ஃபைனைட் வேர்ப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ஃபைனைட் வேர்பு கண்டுபிடிக்கணும். ஃபெயில் ஆகுறான், இது V2 ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப் தெரியும்ல, V1 ing as noun gerund, V1 ing as adjective present participle, V3 as adjective past participle, 2 plus V1 infinitive. இதெல்லாம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். இதை தவிர எல்லாமே ஃபைனைட் வேர்ப்ஸ். ஃபெயில்டுங்கிறது நான் V2ன்னு எடுக்கிறேன். he failed, he subject, doer of the action பக்கத்துல இருக்காரு. he subject, failed verb, finite verb. இப்போ finite verb கண்டுபிடிச்சாச்சு. இதா இருக்கு finite verb. finite verb வச்சு நாம என்ன கண்டுபிடிச்சிடலாம், கிளாஸ் கண்டுபிடிச்சிடலாம். finite verb வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், கிளாஸ். ஒரு finite verb இருந்தா ஒரு கிளாஸ். இந்த இதெல்லாம் நோட்ஸ் தயவு செஞ்சு எழுதிருங்க, அப்படியே எழுதிருங்க. ஒரு finite verb இருந்தா ஒரு கிளாஸ், ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருந்தா ரெண்டு கிளாஸ், மூணு ஃபைனைட் வேர்ப் இருந்தா மூணு கிளாஸ், நாலு இருந்தா நாலு கிளாஸ். இப்போ எத்தனை ஃபைனைட் வேர்ப் இருக்கு இந்த சென்டென்ஸ்ல, ஒரு ஃபைனைட் வேர்ப், அப்போ ஒரு கிளாஸ். ஒரு ஃபைனைட் வேர்ப் ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்திருக்கு, ஒரு கிளாஸ் தான் வந்திருக்கு. he failed தான் கிளாஸ். சரியா, ரைட். கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. கிளாஸ் உடைய டைப்ஸ், மெயின் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ். சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சா மெயின் கிளாஸ், ஃபேன் பாய்ஸ்ங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சா மெயின் கிளாஸ், இல்லைன்னா சப்பார்டினேட் கிளாஸ். இது எங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கிளாஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட். தனியா பிரியுதா, கஷ்டப்பட்டு உழைச்சாலும் தனியா பிரியுது. he failed இது தனியா பிரியுது. சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சா அது மெயின் கிளாஸ். இப்போ கிளாஸ் கண்டுபிடிக்கணும். கிளாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டைப் ஆஃப் கிளாஸ், டைப் ஆஃப் கிளாஸ், இது எப்படிப்பட்ட கிளாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு கிளாஸ் தான் இருக்குது நம்மளுக்கு, ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கு, ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் கிளாஸ்னு கண்டுபிடிச்சாச்சு, மெயின் கிளாஸ். இதுக்கு அப்புறம் எதுக்கு போகணும், டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு ரெண்டு மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சொன்ன விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜம்ப் பண்ணும். சரியா, the guest arrived in great haste. இந்த எக்ஸாம்பிள் போதும். the guest arrived in great haste. பயங்கரமான அவசரத்துல சீஃப் கெஸ்ட் வந்தாருன்னு சொல்றாங்க. அரைவ்டுங்கிறது வேர்பா எடுத்துக்கலாமா, ஃபைனைட் வேர்பு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா, முதல் ஸ்டெப். ஸ்டெப்பு நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபைனைட் வேர்பு கண்டுபிடிக்கணும். ஃபைனைட் வேர்பு கண்டுபிடிச்சாச்சா, ரைட். ஃபைனைட் வேர்பு சப்ஜெக்ட். ஃபைனைட் வேர்பு கண்டுபிடிச்சா கிளாஸ் கண்டுபிடிச்சலாம். எத்தனை கிளாஸ் இருக்கு, ஒரு ஃபைனைட் வேர்பு, ஸோ ஒரு கிளாஸ். ஒரு ஃபைனைட் வேர்பு, ஸோ ஒரு கிளாஸ். இது எப்படிப்பட்ட கிளாஸ், அடுத்தது சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, அதனால மெயின் கிளாஸ். ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, மெயின் கிளாஸ். அதான் இருக்கிற ஒரு கிளாஸும் மெயின் கிளாஸ் தான். இப்போ எந்த சென்டென்ஸு, சிம்பிள் சென்டென்ஸ். ஹேஸ்ட்ங்கிறது நவுன், இன் ப்ரொபோர்ஷன். ஹேஸ்ட்ங்கிறது நவுன். எவ்வளோ ஹேஸ்ட், கிரேட் ஹேஸ்ட், கிரேட் அட்ஜெக்டிவ். இது சிம்பிள் சென்டென்ஸ். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, இது தப்பே ஆகாது. கான்செப்ட் பிடிச்சிங்கன்னா வேலை முடிச்சு. சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸசைஸ் நம்ம கொஞ்சம் போட்டால் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்லா தெரியும். பிக் அவுட் த ஃபைனைட் வேர்ப்ஸ். நீங்கள் சொல்ல போறீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஃபைனைட் வேர்பை நாம கண்டுபிடிக்கணும். ஃபைனைட் வேர்ப், ஃபைனைட் வேர்ப், ஃபைனைட் வேர்ப். வி பிராக்கெட்டுக்கு உள்ள வர்ற வேர்ப் ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப் 4 டைப் இருக்குல்ல, அதை தவிர மற்ற எல்லாமே ஃபைனைட் வேர்ப். இங்க ஃபைனைட் வேர்ப் எது, யூ சப்ஜெக்ட், கேன் சால்வ் வேர்ப். ஃபைனைட் வேர்ப் முடிஞ்சிச்சா. வேற அடுத்தது வேற ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப் அதாவது V1 ing as noun gerund, V1 ing as adjective present participle, V3 as adjective past participle, 2 plus V1 infinitive. இதை தவிர மற்ற எல்லாமே ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வி பிராக்கெட்டுக்கு உள்ள வந்தால் ஃபைனைட், வி பிராக்கெட்டுக்கு உள்ள வந்தா ஃபைனைட், வி பிராக்கெட்டுக்கு வெளியே வந்தா நான் ஃபைனைட். அடுத்தது V1 ing மட்டும் ஹெல்பிங் வேர்ப் பக்கத்துல இருந்தா ஃபைனைட்.
ஹெல்பிங் verb இல்லைன்னா அது நான் ஃபைனைட். கேன் சால்வ் verb, ஃபைனைட் verb கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து the professor has been working. has been workingங்கிறது ஃபைனைட் verb. ஹேஸுக்கு பின்னாடி v3 டப்பா போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஹேஸுக்கு பின்னாடி v3, அது b verb பின்னாடி v1 ing. ஹேஸுக்கு பின்னாடி v3 னா perfect, b verb பின்னாடி v1 ing னா continuous, hasனா present, present perfect continuous, has been working, finite verb. ரைட், அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க போடுங்க. நீங்க போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், இதுக்கு ஆன்சர் போடுங்க. Despite being a celebrity, Ravi mingles easily with everyone. Despite being a celebrity, Ravi mingles easily with everyone. ஈஸியா போடலாம், ஈஸியா போடலாம். being v1 ing helping verb இல்லாம வந்திருக்கு, அப்ப இது நான் ஃபைனைட் verb. v1 ing க்கு மட்டும் தான் இந்த வித்தையை சொல்லியிருக்கேன். ஹெல்பிங் verb இல்லாம வந்திருக்கு, நான் ஃபைனைட் verb. மிங்கிள் பண்றாரு, மிங்கிள்ஸ்ங்கிறது verb, ரவிங்கிறது சப்ஜெக்ட். ரவி தான் மிங்கிள் பண்றாரு, ஸோ ரவி சப்ஜெக்ட், மிங்கிள்ஸ் verb. சரியா? சப்ஜெக்ட் ஃபைனைட் verb, முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்த கொஸ்டின் இது வேண்டாம், சரிங்களா? யூ மஸ்ட் ஸ்பீக் கிளியர்லி மட்டும் இருக்கட்டும், ஏன்னா இது காசெட் வேர்ப்ங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். யூ மஸ்ட் ஸ்பீக் கிளியர்லி, இது மட்டும் இருக்கட்டும். இதில் ஃபைனைட் வேர்ப் எங்கே இருக்கு? யூ மஸ்ட் ஸ்பீக் கிளியர்லி, ஃபைனைட் வேர்பு மஸ்ட் ஸ்பீக், யூங்கிறது சப்ஜெக்ட், மஸ்ட் ஸ்பீக்ங்கிறது வேர்ப். கரெக்டா? will, would, can, could, shall, should, may, might, must, mustக்கு பின்னாடி v1 இருக்குதா? சரி, அடுத்து being, அதே மாதிரி v1 ing helping verb இல்லாம வந்திருக்கு, ஸோ இது நான் ஃபைனைட் verb. v1 ing helping verb இல்லாம வந்திருக்கு, நான் ஃபைனைட் verb. சரியா? இதை கேட்கல, ஃபைனைட் verb கேட்குறாங்க. இதா இருக்கு, இஸ்ங்கிறது ஃபைனைட் verb, கிளர்க்குங்கிறது சப்ஜெக்ட், இஸ் ஃபைனைட் verb. ரைட். டு அப்ரூவ் என்னது? டு அப்ரூவ் 2 + v1. டு அப்ரூவ்ங்கிறது 2 + v1, டு அப்ரூவ். சரியா? 2 + v1 தான் இந்த டு அப்ரூவ். இது ஒரு நான் ஃபைனைட் verb, பேரு இன்ஃபினிட்டிவ். இந்த பிங்கிறது நான் ஃபைனைட் வேர்ப்னு தெரிஞ்சா போதும், என்ன டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப்லாம் தெரிய வேண்டும். சரியா? நான் ஃபைனைட்னு தெரிஞ்சா போதும். கிளர்க் இஸ் அன்ஏபிள் டு அப்ரூவ் த ப்ரொபோசல், இஸ் வேர்பு, ஃபைனைட் வேர்ப். நிறைய இருக்கு, பரவாயில்ல போடுவோம். கெட்டிங், v1 ing ஹெல்பிங் verb இல்லாம வந்திருக்கு, இது நான் ஃபைனைட் verb. சரியா? சீஃப் கெஸ்ட் வாக்டுங்கிறது verb, சீஃப் கெஸ்ட் சப்ஜெக்ட். அடுத்தது the old man struggled, ஸ்ட்ரகிள் பண்றதுங்கிறது ஃபைனைட் verb, old manங்கிறது சப்ஜெக்ட். to walkங்கிறது 2 கூட்டல் v1, 2 + v1 நான் ஃபைனைட் verb, இதோடைய பேரு இன்ஃபினிட்டிவ். அடுத்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர். இது வந்துட்டு ஒரு கட்டளை வாக்கியம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். என்ன சொல்லியிருக்கேன்ல, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன்ல, கம் ஹியர், இங்கே வா, உள்ளே போ, கோ இன்சைட், இதெல்லாம் கட்டளை வாக்கியம். இதெல்லாம் எதில் ஆரம்பிக்கும்? வேர்பில் ஆரம்பிக்கும். வேர்ப், ஃபைனைட் வேர்ப், ஃபைனைட் வேர்பில் ஆரம்பிக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். கான்டாக்ட் தான் verb. சரியா? ப்ளீஸ் கான்டாக்ட்னு நீங்க சேர்த்து கூட வேர்பா எடுத்துக்கலாம், ஆனால் கான்டாக்ட் வேர்ப்னு தெரிஞ்சா கான்டாக்ட் வேர்ப், ஃபைனைட் வேர்ப்னு தெரியும். அடுத்தது the sun having set, the temperature fell rapidly. having,
V1 ing ஹெல்பிங் verb இல்லாம வந்திருக்கு. இது ஒரு நான் ஃபைனைட் verb. ஃபெல்லுங்கிறது verb, டெம்பரேச்சருங்கிறது சப்ஜெக்ட். டெம்பரேச்சர் கீழே விழுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபெல்லு தான் ஃபைனைட் verb. அடுத்து பட் ஃபார் யார் ஹெல்ப், உன்னுடைய ஹெல்ப் இல்லைன்னா நான் இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றேன். உன்னுடைய ஹெல்ப் இல்லைன்னா, ஃபார் ப்ரிப்போஷன் இந்த சென்டென்ஸில் ஹெல்ப்புங்கிறது நவுனு, சரிங்களா? இது ப்ரிப்போசிஷனா, ப்ரிப்போசிஷன் பின்னாடி ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வரணுமா, ஹெல்ப்புங்கிறது நவுனாக வந்திருக்கு சென்டென்ஸ், சரியா? ஐ சப்ஜெக்ட் குட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட், குட்டுக்கு பின்னாடி V1, ஹாவுக்கு பின்னாடி V3, அதான் இந்த கம்ப்ளீட்டட். அப்போ குட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் தான் என்னது, ஃபைனைட் verb. நம்ம பார்த்த 4 நான் ஃபைனைட் verb தவிர மற்ற எல்லாமே என்னதுதான், ஃபைனைட் verb. சரியா? நான் ஃபைனைட் verb 4 பார்த்துருக்கோம், அது தவிர எல்லாமே என்ன போட்டுடலாம், ஃபைனைட் verbனு போட்டுருலாம். ரைட், இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். தயவு செஞ்சு இன்னொரு விஷயம் ஒரு தடவை புரியலைன்னா அந்த வீடியோவை திரும்பி பாருங்க, சரிங்களா? பொறுமையா பாருங்க, பாஸ் பண்ணி பாருங்க, நோட்ஸ் எடுத்துட்டு பாருங்க, நல்லா வச்சு யோசிச்சு பாருங்க. யோசிங்க, இதை பாஸ் பண்ணிட்டு என்ன சொல்ல வராங்க, நம்மளுக்கு அது புரியுதா, சொல்றது கரெக்டா இருக்குதா, எல்லாத்தையுமே பாருங்க. டவுட்ஸ் கேளுங்க, சரிங்களா? டவுட்ஸ் நிறைய கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன். அதுக்குரிய டவுட்ஸையும் நான் என்ன பண்றேன், கிளியர் பண்ணிக்கிட்டே தான் வரும். சரி, ஐ ஹவ் லாஸ்ட் த வாட்ச் தட் யூ கேவ் மீ. ஃபர்ஸ்ட் ஃபைனைட் verb கண்டுபிடிக்க முடிஞ்சுனாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், பாதி வேலை முடிஞ்சிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைனைட் verb கண்டுபிடிச்சோம். இங்கே வரும், ஐ ஹாவ் லாஸ்ட் த வாட்ச் தட் யூ கேவ் மீ. ஹாவுக்கு பின்னாடி V3, ஹாவ் லாஸ்ட், இது ஒரு ஃபைனைட் verb, ஐ சப்ஜெக்ட். தட் யூ கேவ் மீ, யூ சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது verb. that you gave me தனியா, I have lost the watch தனியா. I have lost the watch தனியா, that you gave me தனியா. சரியா? சரி, பாருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. மெயின் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ், அந்த டெஃபினிஷன்லாம் பார்க்காதீங்க. 2 ஃபைனைட் verb, ஃபைனைட் verb கண்டுபிடிச்சாச்சு நாம. 2 ஃபைனைட் verb அப்படின்னா 2 கிளாஸ். சரி, 2 கிளாஸ் எப்படிப்பட்ட கிளாஸு, ஒன்று சப்ஜெக்டில் ஆரம்பிச்சிருக்கு, அப்போ இது மெயின் கிளாஸ். சப்ஜெக்டில் ஆரம்பித்தாலோ ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷனில் ஆரம்பித்தாலோ மெயின் கிளாஸ், வேறு கன்ஜங்ஷனில் ஆரம்பித்தா சப்பார்டினேட் கிளாஸ். இது ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் கிடையாது, ஸோ இது சப்பார்டினேட் கிளாஸ். வேறு கன்ஜங்ஷன் ஆரம்பிக்குது, ஸோ இது சப்பார்டினேட் கிளாஸ். இப்போ ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், அப்போ இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்டில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். 2 மெயின் கிளாஸ் வந்தால் தான் காம்பவுண்ட். ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சப்பார்டினேட் கிளாஸ்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரியா? இது மெயின் கிளாஸ், இங்கிட்டு சப்பார்டினேட் கிளாஸ். இது பார்ப்போம். Nobody knows when the power supply will resume. Nobody knows when the power supply will resume. Nobody subject. Nobody la vanda singular போடணும்னா knows-ங்கிறது verb. Nobody knows. When the power supply will resume, will-க்கு பின்னாடி V1, இது verb தானே, will-க்கு பின்னாடி V1, will resume. பவர் சப்ளைங்கிறது சப்ஜெக்ட். வேர்பு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா முன்னாடி இருக்கிற கிளாஸ் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்கம்மா. முன்னாடி இருக்கிற கிளாஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியாமல் போகவே போகாது. சரியா? முன்னாடி இருக்கிற கிளாஸை தயவு செஞ்சு பார்த்துட்டு. இப்போ நோபடி நோஸுங்கிறது தனியாக, when the power supply will resume இது தனியாக. 2 ஃபைனைட் வேர்ப், 2 கிளாஸ். 2 ஃபைனைட் வேர்ப் இருக்கு, 2 கிளாஸ். இது சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, மெயின் கிளாஸ். இது வென்னுங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு, வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது சப்பார்டினேட் கிளாஸ்.
சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சாலோ ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் ஆரம்பிச்சாலோ தான் மெயின் கிளாஸ். வென்னுங்கிற கன்ஜங்ஷன் ஆரம்பிச்சு சப்பார்டினேட் கிளாஸ். அப்போ இது எந்தது தான்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். ரைட்டா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரி, இப்போ இது ஹோம்ஒர்க்கு, இது நீங்கள் போடணும். நோபடி நோஸ் வென் ஹி வில் ரிட்டர்ன். கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நோபடி நோஸ் வென் ஹி வில் ரிட்டர்ன் அப்படி. சரியா? இப்போ இது honesty promotes character and dishonesty destroys it அப்படின்னு இருக்கு. honesty promotes character, promote verb. honesty தான் promote பண்ணுது, dishonesty destroysங்கிறது verb, அழிக்கிறது. promote பண்றது, அழிக்கிறது verb, dishonesty subject. ரெண்டு finite verb, ரெண்டு கிளாஸ், ரெண்டு சப்ஜெக்ட், ரெண்டு கிளாஸ். சரியா? ரெண்டு கிளாஸ். என்ன டைப் ஆஃப் கிளாஸ்? honesty to promotes character ஒரு கிளாஸ், சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, மெயின் கிளாஸ். அடுத்தது கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு, அண்ட்ங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சாலோ ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் ஆரம்பிச்சாலோ மெயின் கிளாஸ். ஃபேன் பாய்ஸ்னா ஃபார் அண்ட். ஸோ அண்ட்ங்கிற கன்ஜங்ஷன் ஆரம்பிச்சிருக்கு, இதுவும் மெயின் கிளாஸ். அப்போ ரெண்டு மெயின் கிளாஸ் வந்திருக்கு. காம்பவுண்ட் சென்டென்ஸ், ரெண்டு மெயின் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்தது it started raining suddenly and people ran for shelter. started தான் verb, started தான் verb. கரெக்டா? ரெய்னிங் அப்படிங்கிறது v1ing ஹெல்பிங் verb இல்லாம வந்திருக்கு. அதே கதை, v1ing ஹெல்பிங் verb இல்லாம வந்திருக்கு. ஸோ இது நான் ஃபைனைட் verb. started தான் ஃபைனைட் verb, இட் சப்ஜெக்ட். v பிராக்கெட்டுக்குள்ள வந்தா ஃபைனைட், v1ing ஹெல்பிங் verb இல்லாம வந்தா அது நான் ஃபைனைட். ரைட்? people ran, ranங்கிறது verb, peopleங்கிறது சப்ஜெக்ட். ரெண்டு ஃபைனைட் verb, ரெண்டு கிளாஸ். it started raining suddenly, இது it சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மெயின் கிளாஸ். அடுத்தது அண்ட்ங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு, ஃபேன் பாய்ஸ்ல வரும் அண்ட். இதுவும் மெயின் கிளாஸ். அப்போ ஒரு மெயின் கிளாஸ் கூட சேர்ந்து இன்னொரு மெயின் கிளாஸ். அப்போ அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் உள்ள அதர்வைஸும் ஆரும் ஒன்று தான். ஆறுங்கிற வார்த்தை தான் அதர்வைஸ். சரிங்களா? ஆறுங்கிற வார்த்தை தான் அதர்வைஸ். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல், கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. ரைட் ரைட். இது கட்டளை வாக்கியம். கிளாஸ்ல நான் சொல்லுவேன், கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். கட்டளை வாக்கியம் வேர்ப்ல ஆரம்பிச்சு. ஆர். சரி, இது ஒரு ஃபைனைட் வேர்ப், இது ஒரு ஃபைனைட் வேர்ப். cannot solve, cannot solve, cannot. கேனுக்கு பின்னாடி v1, நாட்டை விட்டு, நாட்டுனா ஆக்ஷன் நடக்கலன்னு சொல்றது, அவ்வளோதான். கேனுக்கு பின்னாடி v1, சால்வ் கரெக்டாக இருக்குது. இது ஒரு வேர்பு, யூ சப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டுங்கிறது ஒரு ஃபைனைட் வேர்ப். புரிஞ்சுக்கோ, கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆக்ஷனை தான் சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு ஃபைனைட் வேர்ப், cannot சால்வ்ங்கிறது ஒரு ஃபைனைட் வேர்ப். ரெண்டு ஃபைனைட் வேர்பு. ஸோ ரெண்டு கிளாஸ், ரெண்டு சப்ஜெக்ட், ரெண்டு கிளாஸ். ரைட்டு, ரெண்டு கிளாஸ், ரெண்டு கிளாஸ் மட்டும் படிங்க. ரெண்டு ஃபைனைட் வேர்ப்னா ரெண்டு கிளாஸ். ரைட்டு. இது எதில் ஆக்சுவலாக இங்கே என்ன அர்த்தம்? வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல், அதான் அர்த்தம். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோன்னு தான் அர்த்தம். உள்ளே போ அப்படின்னு டைலாக் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ உள்ளே போன்னு அர்த்தம். இந்த நீங்கிற வார்த்தை மறைஞ்சு இருக்கும். சரியா? அந்த நீங்கிற வார்த்தை எப்படி இருக்கும்? மறைஞ்சு இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல், யூ சப்ஜெக்ட், அண்டர்ஸ்டாண்ட் வேர்ப். சரியா? சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, அப்போ மெயின் கிளாஸ். இப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல் சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு.
மறைஞ்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது மெயின் கிளாஸ். அடுத்தது ஆர் அதர்வைஸ் ரெண்டு ஒன்று தான் சொல்லிட்டேன். ஆர் யூ கேனாட் சால்வ் த ப்ராப்ளம் கன்ஜங்ஷனில் ஆரம்பிச்சிருக்கு. ஆர் ஃபார் அண்ட் நார் பட் ஆர் ஃபேன் பாய்ஸில் ஆர் வருது, ஃபேன் பாய்ஸில் ஆர் வருது. ஆர் அதர்வைஸ் ரெண்டு ஒன்று தான். இப்போ இதுவும் என்னது தான் மெயின் கிளாஸ். இப்போ ரெண்டு மெயின் கிளாஸ் வந்திருக்கு. அப்போ இதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது உங்களுடைய ஹோம்வொர்க். "50 candidates appeared for the interview but only 5 were selected." இது உங்க ஹோம்வொர்க். கூட சேர்ந்து இதா இருக்குல்ல, "No one knows when he will return." இது உங்களுடைய ஃபைனைட் verb கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா வித் ஓவர், வித் முடிஞ்சிச்சு. சரியா? இது வேண்டாம், இது இப்போதைக்கு வேண்டாம். இந்த இது ட்ரை பண்ணும், இந்த இது ட்ரை பண்ணும். பிசைட்ஸ் பீயிங் எ சிங்கர் ஷீ இஸ் ஆல்சோ அ டான்சர். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்ப்போம். கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. ரீட் as a compound அதெல்லாம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? பிசைட்ஸ் பீயிங் எ சிங்கர் ஷீ இஸ் ஆல்சோ அ டான்சர். ஃபைனைட் verb கண்டுபிடிக்கும். எப்போவுமே அதான் வேலை. B1ING ஹெல்பிங் verb இல்லாமல் வந்திருக்கு, இவன் வரமாட்டான், இவன் தான் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறவன். இவன் ஹெல்பிங் verb இல்லாமல் வந்திருக்கான், இவன் நான் ஃபைனைட் verb. ஷீ இஸ் ஆல்சோ, இஸ் verb, ஷீ சப்ஜெக்ட். ஒரு ஃபைனைட் verb வந்திருக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ், அந்த ஒரு கிளாஸும் ஷீங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. சிங்கருக்கு அப்புறம் கமா இருக்கு பாருங்க, ஒரு கிளாஸ் சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ இதுவும் மெயின் கிளாஸ். ஒரு மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். இது சிம்பிள் சென்டென்ஸ். சரியா? அடுத்து Praveen ran into the field so that he might congratulate the winners. Praveen ran into the field so that he might congratulate the winners. Ranங்கிறது verb, Praveenங்கிறது subject. So that ran into the field, so that conjunction. So he subject, mightக்கு பின்னாடி v1, might congratulate verb. ரெண்டு ஃபைனைட் verb, ரெண்டு சப்ஜெக்ட், ரெண்டு சப்ஜெக்ட்லாம் வேண்டாம், ரெண்டு கிளாஸ், ரெண்டு ஃபைனைட் verb வந்துடுச்சு, ரெண்டு கிளாஸ். ரேனுங்கிறது v2, பிரவீன் தான் ஓடுறான். ரெண்டு ஃபைனைட் verb, ரெண்டு கிளாஸ். ரெண்டு கிளாஸ்ல இது சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்குது, இது மெயின் கிளாஸ். அடுத்தது கன்ஜங்ஷன்ல ஆரம்பிக்குது. எந்த கன்ஜங்ஷன்? சோ தட்ங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிக்குது. சோங்கிற வார்த்தை தான், சோங்கிற வார்த்தையில ஆரம்பிக்குது. பேர் அண்ட் நார் பட் ஆர் எட் சோ, சோங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சாலும் அது மெயின் கிளாஸ். அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ். மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்னா காம்ப்ளெக்ஸ். ஒரே ஒரு மெயின் கிளாஸ்னா சிம்பிள். மெயின் கிளாஸ்னா காம்பவுண்ட். மூணே கொஸ்டின் வேகமா போட்டு முடிச்சிடுவோம். The mountain was steep. Mountain subject. வேற வாஸ்ங்கிறது வாசேபிள் இல்லை, வாஸ் மட்டும் தான். ரெண்டு ஃபைனைட் verb வந்திருக்கு, ரெண்டு கிளாஸ். இது மெயின் கிளாஸ். பட்டுங்கிற கன்ஜங்ஷன், ஃபார் அண்ட் நாட் பட் ஆர், பட்டுங்கிற கன்ஜங்ஷன். ஸோ இதுவும் மெயின் கிளாஸ், இதுவும் மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸும் மெயின் கிளாஸும் சேர்ந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது ஒரு மெயின் கிளாஸ், பின்னாடி இருக்கிறதும் ஒரு மெயின் கிளாஸ். சரிங்களா? பட்டுங்கிற கன்ஜங்ஷன் வந்திருக்கு, அதனால மெயின் கிளாஸ். அடுத்து ஸ்மிதா carried out the survey and presented her report. carried out, carried மட்டும் verb எடுத்தாலும் சரிதான், carried outனு சேர்த்து எடுத்துக்கணும். ஸ்மிதா தான் சப்ஜெக்ட். அப்புறம் presented, ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணா, இது ஒரு verb. carried out ஒரு verb, presented ஒரு verb. சரிங்களா? இது ஒரு verb, இது ஒரு verb. ஸ்மிதா தான் சர்வேயும் கேரி பண்றாங்க, ஸ்மிதா தான் ரிப்போர்ட்டையும் ப்ரெசென்ட் பண்றாங்க. சரிங்களா? ப்ரெசென்ட் பண்றாங்க, கேரிட் அவுட் பண்றாங்க. இது v2, இதுவும் v2. இப்போ ரெண்டு
ஃபைனைட் வேர்பு 2 கிளாஸ். ஸ்மிதா கேரிட் அவுட் த சர்வே. சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, மெயின் கிளாஸ். அடுத்தது கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு, ஆண்ட்ங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஆண்ட்ங்கிற கன்ஜங்ஷன், ஃபார் ஆண்ட்னார் ஆண்ட்ங்கிற கன்ஜங்ஷன். ஸோ இதுவும் மெயின் கிளாஸ். அப்போ 2 மெயின் கிளாஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ். 2 மெயின் கிளாஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? அடுத்து இதே கடைசி கொஸ்டின். இஸ் verb, this is subject, to answer 2 plus v1. அடடே, இது வந்து இன்ஃபினிட்டிவ், நான் ஃபைனைட் verb. இது நம்மளுக்கு தேவை இல்லை. நம்மளுக்கு ஃபைனைட் verb இருந்தால் தான் கிளாஸ். அப்போ ஒரு ஃபைனைட் verb இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது, சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அது மெயின் கிளாஸ். ஒரு கிளாஸ் தான் இருக்குது, அதுவும் மெயின் கிளாஸ் இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸ். எப்படியும் ஒரு 10-15 எக்ஸாம்பிளாவது போட்டிருப்போம். இதுக்கப்புறமும் புரியலைனாலும் சொல்லுங்க, இன்னொரு 10 எக்ஸாம்பிள் போடுவோம். கான்செப்ட் புரியலைன்னா சொல்லுங்க, திரும்ப கான்செப்ட் எடுக்கிறேன். எப்படி புரிஞ்சிருக்கு, என்ன புரிஞ்சிருக்கு, தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் என்ன ஐடியா இருக்குதுன்னா, பழைய கொஸ்டின்ல இருக்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக பார்க்கலான்னு ஐடியா இருக்குது. அது பார்க்கலாமா, இல்லை எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்க்கலாமா, என்னனாலும் கீழே கமெண்ட் பண்ணு. சரிங்களா? அடுத்த கிளாஸ் நாம் என்ன பண்ணலாம், சந்திக்கலாம்.